அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக 13/4/2024 முதல் 20/4/2024 வரை உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது என்று பார்க்கும்போது சூரியனின் உச்சம், புதனின் வக்ர நிவர்த்தி என பல மாறுதல்களை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது. எனவே பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல இனிமையான செய்திகளும் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பெயர்ச்சி, சூரியன் உச்ச பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும். அது மட்டுமல்லாது 13ஆம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். அதற்கு பிறகு மீனம், கடகம், சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் சுக்கிரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வளர்பறை சந்திரனாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது 14ஆம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று 14ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து அதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது. சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும், ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் 98% மேல் கடந்து விட்டார். ஏனென்றால் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து சனியை விட்டு விலகி மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே அதற்கு முன்னதாக சனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களகாரகன் மற்றும் ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக
மிக அதீதமாக இருக்கிறது. எனவே செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 95% மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் விவசாயத்துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும், கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மற்றொரு நிழல் கிரகமான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகங்கள் இந்த தருணத்தில் பெரும்பாலும் தங்களுடைய தாக்கங்களை குறைத்து கொண்டு நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறது. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 14/4/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் 16ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். புதனின் வக்ர நிவர்த்தி வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ரூணரோக சதுரஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரித்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நீச்ச நிலையில் வலுப்பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விஷயங்கள்ல தேவையில்லாமல் மந்தமான சூழ்நிலையை சந்தித்த ஒரு நிலையில் நல்லதொரு மாற்றம் உருவாகக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதே வேளையில் ராசியின் அதிபதியின் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராகுவும் அந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் அமோகமான வளர்ச்சி வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. புத சுக்கிர யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையில அறிவுபூர்வமாக பல பணிகளை சிறப்பான முறையில் கையாண்டு அதற்கான பலனை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த இரண்டு கிரக நிலைகள் ராகுவினாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் மிக வலுவாக இந்த தருணத்தில் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு. சந்திரன் மிக வலுவாக உச்சம் பெற்றும் பிறகு ஆட்சி பலம் பெற்று சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடித்து வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 22ஆம் தேதிக்கு பிறகு சனியை விட்டு விலகுகிறார். எனவே நல்ல மாறுதல் இந்த வாரத்திலிருந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சூரியனும் உச்சம் பெறுகிறார். குரு சூரியன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையில கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் என பல்வேறு பணிகளில் இருந்த சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பிலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் அபரிவிதமான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்.